மழலைகளே, தாவி ஆட்டம் போடும் மரும்புகளே, நல்ல பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? ஈழம் புனிதர்களை தெரியணுமா? இது கண்ணான கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணான கண்மணிகளே. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஆக்கு ஏதாச்சும் நெக்ஸ்ட் சொல்லியிருப்பானே, என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? ஆக்கு ஆக்கு சென்னிலியா, சாரி சாரி சாரி, வேற ஏதோ ஒரு யோசனையில இருந்தேன். சொல்லு சென்னிலியா. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லணும் ஆக்கு. ஆமால. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். எதுக்கு ஆக்கு இத்தனை லாங்குவேஜ்ல வணக்கம் சொல்லிட்டு இருக்க? நாளைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறோம்ல, அதனால நம்ம நாட்டில் இருக்க எல்லோருக்குமே விஷ் சொல்லணும். அதனால இப்படி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட சேர்த்து நம்ம புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓ அப்படியா, சூப்பர் ஜெனி. இந்த இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்யூ. சரி, நம்ம இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனையை கேட்கலாமா? ஓ எஸ், தாராளமா கேட்கலாமே. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 20 இறைவார்த்தை 35. பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள். தி பெஸ்ட் இறைவார்த்தை சிந்தனையில ஆக்கு. அடடா, நம்ம ஒவ்வொரு வாரமும் பெஸ்டான இறைவார்த்தை தானே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. சரி, அதோட மீனிங் என்ன நான் சொல்லிடவா? கண்டிப்பா. இன்னைக்கான இறைவார்த்தை சிந்தனையோட மீனிங் என்னதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பென்சில், எரேசர், ஸ்கேல், அப்படி இல்லைனா ஃபுட்டு, அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போதும் ஹாப்பியா இருப்போம். அப்படியா சென்னிலியா, நான் எப்படி என்னோட அறிவை உனக்கு நான் ஷேர் பண்றேன், அது போல தானே? அதுனா ஒன்றும் இல்லை, என்கிட்டயே பிரெயின் நல்லாவே இருக்கு. சரி, ஓகே, ஆரம்பிக்காத. அடுத்து என்ன? அடுத்து என்ன? படத்தை பாரு, வித்தியாசத்தை கூறு. வா, சூப்பர், கரெக்டா சொல்லிட்டியா ஆக்கு. நம்ம எப்பவுமே கரெக்டு தான்மா, கூட இருக்க ஆள் தான் தப்பு. அப்பனா லாஸ்ட் வீக் யாரு தப்பா சொன்னா? லாஸ்ட் வீக் ஃபிளாஷ்பேக் போகணுமா? இல்ல இல்ல, அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு எடிட்டர்லாம் இல்ல. இப்பவே பிரசன்ட்ல போலாம். ஓகே, இனிமே ஏதாச்சும் சொல்லுவ? சரி, அப்ப நம்ம படத்தை பாரு வித்தியாசத்துக்கு ஒரு செக்மெண்ட் குள்ள போலாமா? தாராளமா போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர் ஆக்கு இது. ஆமா ஜெனிலியா, அழகா கார்டன்ல இருக்கிற மாதிரிலாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமா. சரி, நம்ம டிஃபரன்ஸ் கேட்கலாமா? ஒன்று நீ, ஒன்றுனா ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் யாரு சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுருவோமா? ஓ, கேட்கலாமே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, அந்த படத்துல இருக்கிற 3 வித்தியாசத்துல ஒரு வித்தியாசம் என்ன? ஓஹோ, அவங்க எப்பவும் போல நம்மளோட அதிகமான இன்டெலிஜென்ட்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க ஜெனிலியா, ஒவ்வொரு வாரமும். ஆமா ஆக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அங்க புக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதுல ஒரு பையன் பக்கத்துல இருக்கிற புக்கு ஒரு படத்துல இருக்கு, இன்னொன்னுல இல்ல அப்படின்னு கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஆமா அக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கிளாப் பண்ணிடலாமா? தாராளமா. ஓகே, இப்போ உன்னுடைய டர்ன், நீ சொல்லு பாப்போம். சரி, நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நிறைய கிட்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்களா,
ஆமா. அதுல வந்து ஒரு கேர்ளோட ஹேர் பேண்ட் ஒன்னுத்துல இருக்கு, இன்னொத்துல இல்ல. ஓஹோ, நீ கண்டுபிடிச்சது ஓகே. ஆனா கரெக்டா என்ன மாதிரி விஷயம்லாம் உன் கண்ணுக்கு படுது பாத்தியா? இதுதான் நீங்க. ஆ, சரி சரி இருக்கட்டும். இப்போ 3வது வித்தியாசம் சொல்லவா? சொல்லு. அந்த பிக்சர்ல எல்லாருமே ஃப்ரண்ட்ல தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க உட்காந்துருக்கவங்களுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கா? ஆமா. அந்த கிணறு ஒன்னுத்துல இருக்கு, இன்னொன்னுத்துல இல்ல. சூப்பர் சூப்பர், கரெக்டா தான் கண்டுபிடிச்ச. நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னீங்க. அப்படியா? எனக்கு என்ன சவுண்ட் கேட்கலையே. அது காது வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி கரெக்டா செக் பண்ணிட்டு வந்துரு. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், போதும். யாரும் ஒன்றும் சொல்லல. சரி ஜெனிலியா, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போலாமா? போலாமே. நம்ம குட்டீஸ்க்கான குட்டி ஸ்டோரி கேட்டுட்டு வந்துடலாமா? ஓ எஸ், கேட்கலாமே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதுதான் குட்டி ஸ்டோரி. புனித பிரான்சிஸ் சவேரியார் போப்பாண்டவரோட தூதுவரா வந்த சவேரியாருக்கு ஹெல்ப் பண்ண கேப்டன் ஒரு ஆளை கொடுத்தாரு. ஆனா அவரு என் வேலையை நானே செஞ்சுப்பேன்னு சொல்லிட்டாரு. கப்பல்ல எல்லாருக்கூடயும் ஜாலியா பழகி சாமி பத்தியா சொல்லி கொடுத்தாரு. யாராவது சண்டை போட்டா அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே சைலண்ட் ஆகிட்டுவாங்க. கப்பல்ல சாப்பாடும் தனியும் குறைஞ்சப்போ கேப்டன் இவருக்கு கொடுத்த ஸ்பெஷல் சாப்பாட்டை நோயாளிகளுக்கு கொடுத்துட்டாரு. சாதாரண சாப்பாட்டையே சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாரு. திடீர்னு கப்பல்ல நோய் பரவினப்போ சவேரியாரு அன்பான அம்மா மாதிரி நோயாளிகளை பார்த்துக்கிட்டாரு. தன்னோட ரூமையும் அவங்களுக்கே கொடுத்துட்டு ஒரு கயிறு சுருளை தலையணியா வச்சு தரையில தூங்கினார். என்ன ஒரு நல்ல மனசுல. ரொம்ப அழகான குட்டி ஸ்டோரில அக்கு. ஆமா ஜெனிலியா, நம்மளுடைய ஸ்டோரி டைம் வந்தாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா இன்ஃபர்மேட்டிவா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்ல? ஆமா ஆமா, நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச டைம். என்னது? क्वेश्चंस டைம். நான் क्वेश्चन சொன்னா அதை சேர்த்துடும்னா சரி, நான் क्वेश्चन கேட்க போறேன். என்கிட்ட இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே. இல்ல ஒரு क्वेश्चंस உனக்கு, ஒரு क्वेश्चन நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. என்னது ஜெனிலியா, பென்சில் ரப்பர் ஃபுட்டை பங்கிட்டு கொடுக்கணும்னு நீ சொன்ன, அதுக்குன்ட்டு கொஸ்டினை கூடவா இப்படி பங்கிட்டு கொடுப்ப? ஆமா, நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு, இன்க்ளூடிங் क्वेश्चंस தான். சரி, இப்போ நான் கேட்கவா? கேளு. கேப்டன் வந்து ஹெல்ப் பண்ண சவேரியாருக்கு ஒரு ஆளை கொடுத்தாங்கல்ல, ஆனா சவேரியார் வந்து அந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தாங்க? அந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தாங்க? வேலையை யார்கிட்டயும் கொடுக்கல. என்ன மாதிரி சமத்தா நானே எல்லா வேலையும் செஞ்சுப்பேன்னு சொல்லி விட்டுட்டாரு. யாரு சமத்து நல்ல பையன்? யாருமே இல்லையே அப்படிங்க. ஓ ஜெனிலியா, ஸ்டார்டிங்ல உன் காது பிரச்சனையா இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னேன். இப்போ உன் கண்ணும் பிரச்சனையா இருக்கா? ஐயோ ஐயோ, அப்பவே நான் கெஸ் பண்ணேன். சரி ஓகே, உன்ன மாதிரி உனக்கு கொடுத்த வேலையெல்லாம் என்கிட்ட தள்ளி விடுறதுக்கு அவரு ஒன்றும் ஜெனிலியா இல்லை, அவரு சவேரியார். என்ன முறைக்கிற? பேசிட்டு இருக்கும் போது பேச விடு. இப்படி பார்த்தா உனக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நெக்ஸ்ட் கேட்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி கேட்கறதுனால ரொம்ப ஹார்டான கொஸ்டின் தான் நான் கேட்க போறேன். கேளு. சவேரியார் வந்து பயணம் பண்ண கப்பல்ல எல்லாருக்கும் உடம்பு சரியாம வந்துச்சுல்ல, தொற்று நோய் வந்துச்சுல்ல. அப்ப வந்து சவேரியார் வந்து யார மாதிரி எல்லாரையும் பாத்துக்கிட்டாங்க? யார மாதிரி பாத்துக்கிட்டாங்க? பாசமான நம்ம அம்மா மாதிரி அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே கருணையோட அன்போட பாத்துக்கிட்டாரு. என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்ட? அந்த அளவுக்கு நான் ஸ்டோரியை என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கேன் இல்லையா? உன்ன மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கல. அடுத்த கொஸ்டின் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே. சவேரியார் அவங்க ரூமை வந்து நோயாளி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தலையணியா எதை வச்சு படுத்தாங்க? என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. எங்க தான் சொல்லிட்டாங்க. சரி, அப்ப நீயே சொல்லு, லேடிஸ் ஃபர்ஸ்ட். சரி, நான் ஆன்சரை சொல்லிடுறேன். சொல்லு. இல்ல, நான் தான் கொஸ்டின் கேட்பேன், அப்ப நீ தான் ஆன்சர் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, அது என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னு சொல்லும் போது நீ அமைதியா இருந்தா நானே சொல்லியிருந்திருப்பேன். உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ நீ சொல்லாம வேற யார் சொல்றது? வாட் இஸ் திஸ்? யாரு கொஸ்டின் கேட்டா? அப்ப யார் ஆன்சர் பண்ணணும்?
அப்ப ஆன்சர் பண்ணணும்ல, ஆன்சர் பண்ண ஆக்கு. அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லவா? ஆ சென்னிலியா கூடலாம் ப்ரோக்ராம் பண்ணாத ஆக்கு. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ வந்து எங்கேயோ போக வேண்டியவன். சென்னிலியா கூடலாம் இருந்தனா நீ வந்து எப்படி ஆக்குவோ வெளியில வந்து தெரியவ அப்படின்ட்டு நிறைய சொல்றாங்க. அப்படியா? நீ தானே அவங்க என்ன சொல்றாங்கன்றது அப்படியே சொல்ல சொன்ன. சரி சரி, அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்டாரா உன்கிட்ட? இல்ல இல்ல இல்ல, ஒரே நிமிஷம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி என்ன மாட்டி விட்றீங்க? நீங்க ஆன்சரை மட்டும் சொல்லுங்க, ஏன் மத்ததெல்லாம் சொல்றீங்க? இருங்க. சரி சரி, நமக்குள்ளே இருக்கட்டும். நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே. ஜெனிலி ஆன்சர் தானே கேட்டேன். நானும் கேட்டுக்கிட்டேன், நீ சொல்லு பார்க்கலாம் கரெக்டா சொல்லிருக்கியா இல்லையா? அவரு தலையணையா எதை வச்சு தெரியுமா தூங்குனாரு? அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு கயிறு சுருளைய தலையணையா வச்சு தூங்குனாரு. கரெக்டா சொல்லிட்ட. ஆனா இது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொஸ்டின். ஆமா. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணிடலாம். தாராளமா. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான ஆன்சர் சொன்ன உங்க எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். சரி, அடுத்து என்னது? அடுத்து என்னது? வாட்ஸ்அப் ஆண்டுகள். ஏ, வாட்ஸ்அப் ஆண்டுகள். நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போலாமா? போலாமே. கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாண்டுகள். இது வாட்ஸ்அப் பாண்டுகள். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர் வாழ்க்கை என்னும் உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மை உள்ளவர். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டு நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டு நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினை உருவாக்கினேன். தடுக்கி விழும் போது தாங்கி வென்றாய். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தேன். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாத என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காத என் மகனே, கடைபிடித்து நடத்திடுவேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர் நானும் மயங்கி போனேன். ஊற்றி வச்ச மெழுகு வட்டி பெரியமா உன்னை சுத்தி ஆனவந்த உண்மையை பற்றி பிறந்ததம்மா புத்தி எழுதுவரைய பார்க்கணுமா உங்ககிட்ட. ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடுமா நல்ல வரட்ட. ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடுமா நல்ல வரட்ட. ஏற்றி வச்ச மெழுகு வட்டி எழுதமா உன்னை சுத்தி ஆனவந்த உண்மையை பற்றி பிறந்ததம்மா வெள்ளாருக்கு. எழுதுவரைய பார்க்கணுமா உனக்கிட்ட. ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடுமா நல்ல வரட்ட. ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடுமா நல்ல வரட்ட. நடக்க முடியல, நம்பிக்கைய குறையல, ஜெபித்தே இருந்தேன் அம்மாவோட அருவில்ல. செஞ்ச பாவம் உறுத்துது என்னுடைய மனசுல. மண்டியிட்டு அழணுமா உன்னுடைய மடியில. அம்மா வந்துட்டோம் இங்க வந்துட்டோம். நாங்க பட்டுனா கடந்து வந்துட்டோம். அம்மா வந்துட்டோம் வந்துட்டோம். நாங்க பட்டுனா கடந்து வந்துட்டோம். கடலோரம் கோபுரம்
அதை பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதா வரும். ஏத்தி வச்ச மெழுகுவர்த்தி தீபமா உன்னை சுத்தி. This little guiding light of mine, I'm going to let it shine. This little guiding light of mine, I'm going to let it shine. This little guiding light of mine, I'm going to let it shine all the time, let it shine. Hide it under a bushel, oh no, I'm going to let it shine. Hide it under a bushel, oh no, I'm going to let it shine. Hide it under a bushel, oh no, I'm going to let it shine all the time, let it shine. This little light round this world, I'm going to let it shine. Take this little round this world, I'm going to let it shine. Take this little round this world, I'm going to let it shine all the time, let it shine. Let me little round this world, I'm going to let it shine. Let me little lamb round this world, I'm going to let it shine all the time, let it shine. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, இதெல்லாம் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீரெல்லாம் எல்லாம் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதான் அப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. Name of the Father and the Son and the Holy Spirit. குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவர். பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். சீராக் 51:23. நற்பேச்சு பெறாதவரை என் அருகே வாருங்கள், நற்பேச்சு இல்லத்தில் தாங்குங்கள். பிலிப்பியர் 4:19. என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாகவும் ஒப்பற்ற செலுத்தை கொன்று என் தேவைகளை நிறைவேற்றியவர். ஆமென். நீதிமொழிகள் 2:1-3. பிள்ளை, நீ ஞானத்துக்கு செவி சாய்த்து மெய் அறிவு உன் மனதை செலுத்தி என் முனைகளை ஏற்றி என் கடலைகளை சிந்தலைகளை எடுத்துக்கொள். ஆம், நீ ஒன்றுக்காக வேண்டுதல் செய்து மெய் அறிவுக்காக உறக்கம் மன்றாட. ஆமென். நீதிமொழிகள் 9:10. ஆண்டவரிடம் கொள்ள மச்சுமே ஞானத்தின் தொடக்கம், துறவாகிய பற்றுணர்வை மெய் உணர்வு. ஆமென். லுக்கானாய் 18:19. ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்க உதவும், ஒதுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அழைத்தலை வாங்கினேன். முழக்கமிட்டு அறிவிக்கும், அவர் என்னை அனுப்பியுள்ளார். என்ன ஆக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பரா வீடியோஸை சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்கல்ல. ஆமா ஜெனிலியா, அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
சரி, அடுத்து என்ன செக்மெண்ட் ஆக்கும்? அடுத்து பிரெயின் சேலஞ்ச். அதை நார்மலா சொன்னாலே எல்லாருக்கும் புரியும். நார்மலா சொன்னா எல்லாருக்கும் புரியும். கொஞ்சம் இப்படி எல்லாம் மேனரிசம் காமிச்சாதான் எஃபெக்டிவா புரியும். நார்மலா சொன்னாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாலியா இருக்கும். இப்படி இப்படி பண்ணா என்ன இது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இந்த வாரத்துக்கான பிரெயின் சேலஞ்சை பார்க்கறதுக்கு முன்னாடி சென்ற வாரத்துக்கான பிரெயின் சேலஞ்சோட ஆன்சரை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ சேலஞ்சுக்கு போவோமா? அது ஏன் இவ்வளவு சோகமா சொல்ற? போலாம், ஓகேவா இது? ஓகே. சோ மேஜிக் ரெடியா? நானே பண்ணிடுவேன், நீ இப்ப பண்ணலனா. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மேஜிக் நீங்க ரெடியா? எஸ், அவங்களாம் எப்பவுமே ரெடி தான். சரி, நம்ம 2 பேருமே கையை சுத்தி மேஜிக் போடுவோமா? ஓகே. எஸ், ரெடி 1 2 3 டடா. சூப்பர். என் கூட சேர்ந்து மேஜிக் பண்ணி ஜெனிலியா வெளியில போய் இந்த டேலண்ட் எல்லாம் காமிச்சு பேர் வாங்கிடாத. ஆக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் பேர் வாங்கு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் வீக்கும் நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி மேஜிக் பண்ணிட்டேன்னு சொல்லி. இந்த வீக்கும் நான் சொல்லணுமா? நீ எதுவும் சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் ஜெனிலியா. அதனால இப்போ நம்ம போர்டை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? 8 லைன்ஸ் இருக்கு. இந்த லைன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு எஸ் அப்படின்ற லெட்டரை வர வைக்கணும். புரிஞ்சதா ஜெனிலியா? புரிஞ்சிருச்சு. எங்க சொல்லு பாப்போம். நம்ம வந்து 8 லைன்ஸ் இருக்கு, அதுல எஸ் வர வைக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட ஜெனிலியா. நீ அங்க பார்த்தல ஒவ்வொரு லைனும் எப்படி கனெக்ட் பண்ணா எஸ் வரும்னு தெரியாம பார்க்கும் போதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. நீ ஈஸியா சொல்லி முடிச்சிட்ட. நான் பண்ணி காட்டவா? நீ பண்ணி காட்டு, எருமை காட்டு, என்ன வேணா காட்டு, என்கிட்ட ஏன் சொல்ற? நான் அந்த எஸ் வரைஞ்சு காட்டவான்னு நான் கேட்டேன். எங்க? ஓஹோ, இந்த பிரெயின் சேலஞ்ச நீ பண்ண போறியா? ஆமா. அப்படியா? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீயும் அடுத்த வாரம் பிரெயின் சேலஞ்ச் இதை சால்வ் பண்ணி வீடியோ அனுப்பிச்சுடுறியா? என்ன சும்மா சொன்னா பண்ண சொல்றேன். ஜெனிலியா, சொன்னதை காப்பாத்தணும்ட்டு நீங்க தான் எனக்கே சொல்லி கொடுத்தீங்க. இப்போ என்ன வாய் விட்டுட்டு யோசனை? சரி, நான் பண்றேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுவோம். அப்போ கூட சுயமா பண்றதுக்கு வராது, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் தான் தேவை. சரி சரி, எப்படியோ பண்ணுங்க. ஆனா இதுக்கான கரெக்டான ஆன்சரை பண்ணுங்க, அப்பதானே நம்மளுக்கு தெரியும். கரெக்டா தான் நான் பண்ணுவேன். சரி ஓகே. சரி, அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை அனுப்ப சொல்லிடுறியா? ஃப்ரெண்ட்ஸ், ஆக்க கொடுத்த இந்த பிரெயின் சேலஞ்சை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே தெரியுற நம்பர் 8637661914 இந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் சென்ட் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸையும் எங்களுக்கு மறக்காமல் அனுப்பிச்சி விட்ருங்க. என்ன ஆகும், இப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு விஷ் சொல்லிடலாமா? ஓ, சொல்லிடலாமே. அனைவருக்கும் புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா மற்றும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சா? அது வரைக்கும் உங்கள் ஜெனிலியா, ஆக்கு, டாட்டா, பாய், see you.